வீவர்ஸ், இது உங்கள் சினிகுரு. இன்னைக்கு நம்ம இயக்குனர் பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளிவந்திருக்கிற ரஜினி முருகன் படத்தை பத்தி பார்க்க போறோம். ரஜினி முருகன் இந்த படம் முடிஞ்சு 1ல இருந்து 1.5 வருஷம் ஆச்சுங்க. ஆனா இன்னைக்குதான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயக்குனர் லிங்குசாமிக்கு இருந்த பினான்சியல் ப்ராப்ளம் தாங்க இதுக்கு காரணம். படம் என்னமோ இன்னைக்கு தாங்க ரிலீஸ். ஆனா இதோட சேட்டலைட் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா உத்தமவேலன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ ஜீ தமிழுக்கு வைக்கும் போதே இதையும் சேர்த்து வச்சுட்டாரு நம்ம லிங்குசாமி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தா, இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் வேலை வெட்டி இல்லாத ஒரு ஆளுங்க. அவரோட ஃப்ரெண்டா சூரி நடிச்சிருக்காருங்க. சிவகார்த்திகேயன் தனக்காக சின்ன வயசுல இருந்து பேசி வச்சிருந்த கீர்த்தி சுரேஷ காதலிக்கிறாருங்க. சின்ன வயசுலயே இந்த 2 குடும்பத்துக்கு இடையே பிரச்சனை வந்துட்டதால இந்த காதலுக்கு எதிர்ப்பு வருதுங்க. இந்த படத்துல ராஜ்கிரண் சிவகார்த்திகேயனோட தாத்தாவா நடிச்சிருக்காரு. தன்னுடைய எல்லா சொந்தங்களும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டதால தன் கூட இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு தரணும் அப்படின்னு ராஜ்கிரண் தன்னுடைய வீட்டை வைக்கலான்னு முடிவு பண்றாரு. இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்கிற சமுத்திரகனி ராஜ்கிரனுக்கு ஒரு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு பிரச்சனையை உள்ள கொண்டு வராரு. அவருக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு பிரச்சனையும் பண்றாரு. இந்த பிரச்சனையில இருந்து சிவகார்த்திகேயனும் அவங்களோட குடும்பமும் எப்படி வெளியே வருது, அவர் காதலிச்ச பொண்ண பிரச்சனைகளை மீறி எப்படி கைப்பிடிக்கிறாரு அப்படின்றதாங்க மீதி கதை. படத்தோட பிளஸ் பார்த்தா டைரக்டர் பொன்ராம், சிவகார்த்திகேயன், சூரியோட கூட்டணி மறுபடியும் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லணும். இந்த படத்துல ராஜ்கிரனோட கேரக்டர் நல்ல சப்போர்ட்டிங்கா இருக்கு. படத்துல வில்லனா நடிச்சிருக்கிற சமுத்திரகனி ரொம்ப பாராட்டத்தக்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு டி இமான் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் நல்லா கேட்கும்படியாகவே இருக்கிறது. இந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தா கதை தாங்க. ஆனா திரைக்கதையை நல்லா வலுவா கொடுத்து அதை வெற்றி படமா மாத்திருக்காரு நம்ம டைரக்டர் பொன்ராம். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னையில மட்டும் 350 தியேட்டர்லயும், தமிழ்நாடு ஃபுல்லா 800 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நல்ல ஓபனிங் இருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு ரிலீஸ் ஆன 4 படத்துல இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி பார்த்தா குடும்பத்தோடு 2.5 மணி நேரம் போய் உட்கார்ந்து நல்லா என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காமெடி மூவின்னு சொல்லலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகளை குறித்த நிறை குறை ஏதேனும் சொல்ல விரும்பினால் கீழே உள்ள ரிவ்யூவில் உங்களுடைய ரிவ்யூவை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் சினிகுரு.